ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் சீஸ் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி சாப்ஸோ இல்லை கிரேட் பண்ணியும் போட்டுட்டு சுகர் போட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கிட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா குக்கிங் டைம் நம்மளுக்கு ஈஸியாகிடும். இது நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு 10-15 பிரிட்டானியா மாதிரி பிஸ்கெட்டோ விட்டா மாதிரியோ எது இருந்தாலும் எடுத்துகிட்டு மெல்டட் பட்டர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பன்னீரையும் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் அதுதான் பண்ணலாமா. இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அடுத்தது நம்ம இந்த பன்னீர் ஃப்ரெஷ் க்ரீம் அரைச்சோம் இல்லையா, அதை அடுத்த லேயர் அப்படியே இப்படி அடுத்த லேயர் இதுதான் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பீட்ரூட் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஒரு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கும் இருக்கும். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி ஏன்னா குழந்தைங்கள ஏமாற்றக்கூடாது இல்லையா, அதெல்லாம் ஃப்ரூட்ஸும் நமக்கு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் ஸ்ட்ராபெரியை அடுத்த லேயர் இப்படி வச்சு அடுத்த லேயர் நம்ம இதை வைக்கலாம். அடுத்த லேயர் நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டோம். இதை கொடுக்கும்போதே குழந்தைங்க ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். அடுத்தது நம்ம இங்கே பீட்ரூட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து அடுத்த லேயர் நம்ம போட போகிறோம். இப்படியே போட்டு அடுத்த லேயரை ஃபில் பண்ணிடலாம். பீட்ரூட் லேயரும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாக. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். இமீடியட்டாக நம்மளுக்கு பீட்ரூட் சீஸ் கேக் தயாராகிடும். ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்துட்டோம். எடுத்து பார்க்கலாமா? சூப்பர், செம்மையாக இருக்குது. ஸ்ட்ராபெரியோட சான்ஸ் இல்லை. நல்லாயிருக்கா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.